மேற்கு வங்க மாநிலத்தில் லீவு கிடைக்காததால் சக ஊழியர்களை கத்தியால் குத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இரத்தக்கரை படிந்த கத்தியுடன் சாலையில் சுற்றித் திரிந்தவரின் வீடியோ வெளியாகி கதிகலங்க வைத்துள்ளது. லீவ் விவகாரம் விபரீதத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? லீவு எடுப்பதில் டீம்மேட்ஸுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் 4 பேரை கத்தியால் சொருகிய ஆக்ரோஷ எம்ப்ளாய் இவர்தான். லாலிபாப் போல முகத்தை வைத்துக்கொண்டு ரவுடிசத்தில் ஈடுபட்ட இந்த ஆழவன்தான் யார்? நடந்தது என்ன? மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தின் சோடேப்பூரில் உள்ள கோலாவை சேர்ந்தவர் அமித் குமார் சர்க்கார். இவர் கொல்கத்தாவில் நியூ டவுன் பகுதியில் உள்ள கரிகாரி பவனின் தொழில்நுட்ப கல்வித்துறையில் பணியாற்றி வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல் பணிக்கு வந்த அமித் குமார் வேலையை தொடங்கும் முன்னரே தனக்கு லீவு வேண்டும் என்று சக ஊழியர்களிடம் கேட்டுள்ளார். வந்ததும் வராததும் லீவு என்று கேட்டு நின்றதை சக ஊழியர்கள் வேண்டா வெறுப்போடு அணுகியுள்ளனர். அடுத்த சில வாரங்களுக்கு நோ லீவ் என கூறி அமித் குமாரை வேலையை பார்க்க சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஆத்திரமடைந்த அமித் குமார் ஏற்கனவே தான் எடுத்து வந்திருந்த கத்தியால் சக ஊழியர்களான ஜெயதேவ் சக்கரவர்த்தி, சாந்தனு சாகா, சர்தார் லேட் மற்றும் ஷேக் சதாபுல் ஆகிய 4 பேரையும் ஆக்ரோஷமாக குத்தி உள்ளார். அலறி துடித்த 4 பேரையும் பார்த்து அங்கிருந்த மற்ற ஊழியர்கள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். ஒரு கட்டத்தில் படுகாயமடைந்த 4 பேரையும் மீட்ட கம்பெனி நிர்வாகம் சிகிச்சைக்காக அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதற்கிடையே சக ஊழியர்களை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்ற அமித் குமார் சர்க்கார் இரத்தக்கரை படிந்த கத்தியுடன் அப்பகுதியில் சுற்றி திரிந்தார். அதை வீடியோ எடுத்த நபரையும் அமித் தாக்க முயன்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அமித் குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கத்தி குத்துப்பட்டு சிகிச்சையில் உள்ள ஊழியர்களில் 2 நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அமித் குமார் சர்க்காருக்கு லீவு மறுக்கப்பட்டதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. விசாரணையின் முடிவுக்கு பிறகு முழுமையான விவரம் தெரிய வரும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். லீவு கிடைக்காததால் சக ஊழியர்களை கத்தியால் குத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் தற்போது நாடு முழுவதும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.